மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். இந்த மகாவிஷ்ணு விவகாரம் அரசு பள்ளிகளில் மூடநம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை பேசியதால் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையால். அவர் தற்போது புழல் சிறையில் இருந்து வருகின்றார். இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பனை நேரடியாக அழைத்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இந்த மகாவிஷ்ணு விவகாரத்தில் பள்ளிக்கு வர வேண்டும் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தது யார், அவரை பரிந்துரைத்தது யார் என்கின்ற அந்த உள்ளிட்ட கேள்விகளை கேட்டு அவரிடம் விசாரணை நடத்தி இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேரடியாக தற்பொழுது விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக முதலில் மகாவிஷ்ணுவின் பரிந்துரை செய்தது யார், ஆசிரியர்களுக்கு அந்த தகவல் எவ்வாறு வந்து சேர்ந்தது, இதன் மூலமாக நிகழ்ச்சி நடத்த சொன்னது யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை என்பது தற்பொழுது அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த விசாரணை அறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தற்பொழுது விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை அவரை பரிந்துரை செய்தது யார் என்கின்ற அந்த தகவல்கள் வெளிவராமல் இருக்கின்றது. எனவே அது குறித்து ஒரு தீவிரமான விசாரணை நடத்தி இறுதி அறிக்கையில் யார் இவரை பரிந்துரை செய்தது, யார் அனுமதி கொடுத்தது உள்ளிட்ட அந்த விவகாரங்களையும் சேர்த்து அறிக்கையாக சமர்ப்பித்தால்தான் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதால் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் நேரடியாக அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விசாரணையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.